அழுகுறாளே. ஏய் ஸ்வேதா பிரியா, எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல இன்னைக்கு தான் கடைசி நாள். நாள் எனக்கு அழுதுகிட்டு இருக்கோம். ஓ, பிரிஞ்சு போன நினைச்சு அழுகிறீங்களா? அதே பொண்ணுங்க எப்பவுமே அப்படிதான் இருக்கீங்க. பசங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் இருக்கிற காலம் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தே பசங்க எல்லாம் எப்பவுமே கனெக்டடா இருப்பாங்க. பொண்ணுங்க அந்த காலேஜ் முடிச்ச 5வது நாள்ல இருந்தே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அப்படி இருக்க கூடாது, ஸ்டே கனெக்டடா இருக்கணும். நோக்கியா மாதிரி பசங்கள மாதிரி மாறுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். அதுக்குன்னு இவ்வளவு அழுக வேண்டிய அவசியம் இல்ல. பாத்துக்கலாம், போதும் போதும் அழுக வேண்டாம். எதுக்கு இவனை பார்த்து அழுதுகிட்டு போறாங்க? டேய் ஏமா, கஷ்டமா இருக்கு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இந்த ஆளை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க? ஏய் எதுக்கு இந்த ஆளை பார்த்து அழுகுற? இல்ல சார், எல்லாம் விட்டுட்டு போறது நினைச்சா எனக்கு கவலையா. இந்த ஆளெல்லாம் இனிமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். உனக்கு அது ஃபீலிங்கா இருக்கா? எனக்கு கஷ்டமா இருக்கு. ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாம் விட்டுட்டு நம்ம போறோமே, இந்த காலேஜ் எல்லாம் விட்டுட்டு போறவங்களுக்கு கவலையா இருக்கு. வேணா சார வேணா ஒரு மாசம் கூட்டு போய் வீட்டுல வச்சுக்க. நீ தான் ஓவரா பேசிக்கிருக்க. என்ன இருந்தாலும் பார்க்காம இருக்க முடியாது உன்னால. தப்பு தப்பா பேசிக்கிருக்கீங்க. காலேஜ்னு உனக்கு படிக்க வந்தா ஃபேர்வெல் ஒன்னு நடக்கும், கடைசி நாள் பிரிஞ்சுதான் போய் ஆகணும். ரொம்ப ஃபீல் பண்ற சார். இருந்தாலும் உங்களை பிரிஞ்சு இருக்க கஷ்டமா இருக்கு. ஆமா, சார் வந்து சாட்ட சமுத்திரக்கனி. இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களை படிக்க விட்டு அப்படி பிரிய முடியாம இருக்காங்க. அவரே 2 மாசம் சம்பள பாக்கி இல்லன்னு தான் உட்கார்ந்து இருக்காரு. கொடுத்தா இன்னைக்கே கிளம்பிடுவாரு. ஐயோ ஐயோ. டேய் ஓபன் பண்ணுங்கய்யா. நம்ம டைம் போறதே தெரியல. 4 வருஷம் தான் இன்ஜினியரிங் படிக்கணுமா? ஏன் 10 வருஷம் படிக்க கூடாது? அரியர் வச்சுட்டு கூட வாழ்ந்துருவேன். அரியர் வைக்காம எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். நீ வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. சரி விடு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும்ங்கற நம்ம யோசிப்போம். ஆனா நம்ம இப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்க எப்படி முடியும்? என்னோட குடும்ப சூழ்நிலை சரியில்லை. நம்ம வேற வேற ஊரு, வேற வேற ஸ்டேட், இதெல்லாம் நமக்கு மத்து வராது. நான் என்ன சொல்றேன்னா, நான் போய் வேலைக்கு போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து சாதிச்சுட்டு திருப்பி நான் உங்ககிட்ட வருவேன். நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அது நீ வார்த்தையா சொல்லிட்டு பேபி. அதே நினைச்சியா? சரி, நான் திருப்பி வரேன். அது வரைக்கும் சித்திக்குதே படத்துல வரப்ப நம்ம பார்த்துக்க கூடாது, பேசிக்க கூடாது, எதுவுமே பண்ண கூடாது. ஜெயிச்ச உடனே நான் வந்து நேரம் உடைய எல்லாத்துலயும் பிளாக் பண்றேன். நீ ஜெயிச்சிட்டு வா. ஓகே, நல்ல முடியும். அப்பா என்ன என்னடா சடனா அப்படியே அழுகைய மாத்திட்ட? அவ்வளவுதான், அந்த புள்ளி மாறி இருக்கு நேரத்துக்கு. தித்திக்குதே படம். காலேஜ் எப்படி இன்ஜினியரிங் காலேஜ் 4 வருஷம் எதுக்கு 10 வருஷம் பண்ணணும்? ஆமா, இருந்தா ஜாலியா சுத்திட்டு இருப்பான். புரியாம போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறேன் சும்மா தனியா வேற பொண்ணை பண்ணிக்க வேண்டியதான், வேற பையனை பண்ணிக்க வேண்டியதான். 4 வருஷம் ஒன்னா சுத்துனீங்க. சுத்தணும், அதனாலதான் அழுது இப்ப பிரியா இதை பண்ணி இருக்காங்க. பார்த்தா டக்குன்னு அனுப்பாங்க. இல்ல என்ன சுத்தினா டக்குன்னு போயிட்டாங்க. இப்ப அழுது பண்ணும்போது சீன் போட்டு எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அழுதுட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சமன்படுத்திட்டு அப்ப நாங்க எல்லாத்தையும். சரி வா போவோம். என்ன ரைட் பார்ட்டியா? வாடா. அப்ப இவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? உனக்கு குழந்தை பிறக்கும் என்னைய மாமா முறையில கூப்பிடுவீங்களா? நான் நினைச்சேன். உன்னை யார் நினைக்க சொன்னா? அப்படி உன்னை யார் நினைக்க சொன்னா? கூப்பிடுவேன். எனக்கு குழந்தை பிறக்கும் கூப்பிடுறேன். வா. என்னடா நீ, என்னடா ஒரே பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுல என்னடா நீ? என்னடா அப்ப காலேஜ்ல லவ் பண்றவங்க எவனும் கல்யாணம் போக மாட்டாங்களா? போக மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் 2 பேர் போவாங்க. கடைசி நாளா போச்சு. சாரு பாரு, பொம்பளை பிள்ளை எல்லாம் வந்து விழுந்து ஒப்பாரி வச்சு இளவு வீட்டுல அழுகிறத விட ஓவர அழுகிறாளு. ஆனா எனக்கு அந்த மாதிரி அழுகுறதுனா எனக்கு முகரே பார்த்ததுல இருந்தே மனவரு என்ன சொல்றேன் இல்லடா. டைம் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீ சாரு, நான் ஸ்டூடெண்ட். அவ்வளவுதான், நான் காலேஜ் முடிச்சிட்டேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு கோவம் உங்களுக்கு வேணாம் கோபி. எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிக்கும். ஒன்னையும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இன்டர்னல்ல 0 மார்க் போட்டார்ல, அப்ப பிடிச்சா தானே அப்படி போடுவாரு. இல்ல அது வந்து நான் வந்து போட்ட நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நீங்க வந்து இன்னும் நல்லா வரணுங்கிறதுக்காக, நான் நல்லா வரணுன்றதுக்காக எக்ஸ்டர்னல்ட்ட கண்ணை காமிச்சு வச்சு லேப்ல குத்தி விட்டான். 2 லேப்ல குத்தி விட்டு 2 லேப் அரியர் எழுதணும். நம்ம ஃபேர்வெல் டே வந்து நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு அப்படி மெமரிஸை கலெக்ட் பண்ணிட்டு போங்க. அது பண்ண முடியாது. எங்களுக்கு எப்பவுமே கிரிமினலா தான் யோசிக்க தோணும். நீ என்னெல்லாம் தப்பு பண்ண, இன்னைக்கு இப்படித்தான் சும்மா போயிட்டு இருக்கேன், கூப்பிட்டு ஐடி கார்டை போடுறாங்க.
ஐடி கார்டு கேம்பஸ்க்குள்ள ஐடி கார்டு போடணுங்கிறதான் போட்டது. நீ லேப்ல அப்சர்வேஷன் எழுதாம நோட்டை எழுதாம வெறும் நோட்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி அதர் டிபார்ட்மெண்ட்லாம் அழகா கூப்பிட்டு சைன் பண்ணி அனுப்புறாங்க. சொந்த டிபார்ட்மெண்ட் தாய் வீடு வேலையை காட்டிட்டில. சரிப்பா நான் செஞ்சது இது எடுத்துக்க மனசுல வச்சுக்காதீங்க விடுங்க. நம்ம என்ன அப்பெல்லாம் சொன்னா விட்டுருவோம் நினைச்சியா? ஆனா ஒண்ணுடா, நம்ம காலேஜ் ஹைவேல கட்டினது ஒரு பெரிய வசதியா போச்சு. எப்படி? ஏன்னா வண்டி ஓட்ட தெரியாம முட்டி சாவடிச்சிட்டோம்னா கூட ஐயோ ஆக்சிடென்ட் கேஸ் இதெல்லாம் வந்து தப்புப்பா. வேற இப்படிலாம் யோசிக்க கூடாது. புள்ள குட்டி வச்சிருக்கேன் நான், எனக்கும் குடும்பம்லாம் இருக்கு. அப்புறம் பாத்துக்கோங்க. டிராக்டர் வந்து இப்படி வளைக்கிறப்ப டக்குன்னு இப்படி வளைஞ்சிருமாண்டா. அப்படியா? கரெக்டா போகணுங்கிறாங்க எல்லாரும். டிராக்டர் மட்டும் அப்படி கரெக்டா போகணுமா ஹைவேல. 2 மாசமா ஹாஸ்டல்ல தங்கிட வேண்டியதான். இவங்க வெளியே போனதா புண்ணாய போட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் வந்து தானே ஆகணும். மாப்ள இந்த ஃபேனை இப்படி வளைச்சு அப்படியே இந்த பக்கம் பூ மாதிரி கூம்பு மாதிரி வைக்கிறோம். எதுக்குடா தேவையில்லாத வேலை? எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம தான் பண்ணோம். நம்ம காசுல உடைச்சா யாரும் தெரியாது. பயப்படுறியாடா என்ன? பயந்தா இருக்கிற நீ எல்லாம் மெக்கு டிபார்ட்மெண்ட் எடுக்கிற. அதுக்கு சொல்லலாம். மெக்குனா முதல்ல என்னன்னு தெரியுமாடா? எம்முக்கு என்ன மாஸ்ரா? மாஸ் தான்டா மெக்கு, மெக்கு தான்டா மாசு, மெக்குனா மாஸ்ரா. சில்லுன்னு ஒரு காதல் வாரணம் 1000. சரிடா இருடா. மேடி தெரியுமா? மேடி சும்மா இருடா. இந்த டியூப்லைட்ட கலட்டி பெஞ்சில போய் டம்மு நடி. ஒண்ணு போதும், ஆசைக்கு ஒண்ணு பண்ணிட்ட. ஒத்துக்கிறியா? அப்ப நீ கேர்ள்ஸ் உன் பேரை மாத்திக்கமா? சுதாகரி அப்படின்னு வச்சிருமா உனக்கு? தட்டி ஓடுறா டம்முனோட. இந்த பெஞ்ச் இருக்குல்ல, இதுல ஏறி இப்படி தட்டிட்டு டம்முன்னு ஸ்மாக் போடு. ஓடமாப்ல பெஞ்ச நடுவுல குறுக்கு உடைக்கலாம். அது இருந்துட்டு போட்டா முடியாது. அவனையால சத்து இல்லையா? டிபார்ட்மெண்ட் மாதிரி சிஎஸ் டிபார்ட்மெண்ட் பேரு. அங்க நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. அவனோட மாதிரி பண்ணாரா நீ? அப்புறம் என்ன மாப்ள? ஒட்டா மாப்ள போடு மாப்ள ஸ்நாக்க தட்டு. ஃபேர்வெல்ரா அன்னைக்கு போடு மாப்ள. நான் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்க அப்படியே ஃபுல்லாத்துலயும் அப்படியே எழுதிட்டு போயிருவோம். பைத்தியக்காரப்பல எழுதுறோம். நம்மளே எல்லாம் உடைச்சிட்டு நம்ம இப்படி நாங்க தான் உடைச்ச மாதிரி இருக்க. சரி நீ அப்ப நீ வேற டிபார்ட்மெண்ட் மாதிரி ஈஸி மாதிரி மெக்குன்னு வச்சுக்க. மாசா இருக்கணும். மாசுனா மெக்கு, மெக்குனா மாசு. எவனாவது வரானா? நம்ம 2 பேரும் போட்டு தனியா உடைச்சிட்டு இருக்க மாதிரி தம்பி வேற எல்லாம் நீ எழுதிட்டு போ. அவங்க எல்லாம் அப்ப அவங்களோட சேர்ந்துக்கு போ. என் கூட எதுக்கு சேர்ற மாப்பிள்ள? உனக்கு சுத்தமா ஒரு தைரியமே இல்ல. ஒரு சின்ன இதுக்கு கூட உனக்கு வந்து இது இல்லைன்னா நீ எதுக்கு மாப்பிள்ள தைரியம்? இதுக்கு சொல்லடா. பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படியே போயிரும்டா. ஏன்டா அது என்ன நான் தான் பண்ண எழுதுற மாதிரி ஏடா எழுதணும். அப்புறம் யாரு பண்ணான்னு பின்வரும் தலைமுறைக்கு எப்படி மாப்பிள்ள தெரியும்? இரு நான் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வா. இல்லடா என்ன சொல்றேன்னா எழுது. நீ எழுது. இல்ல நம்ம பேர் பண்ண வேணாம். சும்மா மெக்கு மட்டும் வேணா போட்டு வைப்போம். அப்படியா? சரி அப்படியே எழுது. எழுது மாஸ் மெக்கு சிங்கி வர சீனிங்ல எழுது. எல்லாரும் நம்மள அண்ணாந்து பார்க்கணும். மிச்ச போயிட்டு என்ன பண்றது? அப்படியே அள்ளி தள்ளி விட்டு தள்ளி. சூப்பர். கை கொடு. பிக்காஸ் ஆர்ட்ட விட மொரட்டார்ட்டா இருக்குது. மாஸ் காமிச்சிட்ட. கெத்தா காலரை தூக்கி விடுங்க. போ. தம்பி வாங்கப்பா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வாங்க. என்ன சார்? போய் பார்த்தேன் உங்க கிளாஸ்ல. சரி, பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது யார் வேணா பண்ணிருப்பாங்க சார். நாங்க தான் பண்ணோம். நீங்க என்ன எங்கிட்ட வந்து அதை யாரு பண்ணான்றதான் கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன். யாரு பண்ணிருப்பாங்களா எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும் சார். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சா ஒவ்வொருத்தரும் ஒரு மூட்ல இருப்பான், டென்ஷன்ல இருப்பான், எரிச்சல் ஆக்கிருப்பீங்க. ஃபேர்வெல் டே அன்னைக்கு யாரு வேணாலும் பண்ணிருக்கலாம்ன்ற முடிவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஓகே, இப்ப நான் ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். என்னது? உங்களுக்கு மிஸ்சல்லேனியஸ் ஃபீஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை காலேஜ்ல சேர்றப்பே வாங்கியிருந்தோம். அது கொடுத்தா தான் என்ஓசி கொடுப்போம் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப மெக்குன்னு அதுல எழுதியிருந்த காரணத்தினால மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் ஃபைன் கட்டினா மட்டும்தான் என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கப்படும். அந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நீங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கோ வேலைக்கு போறதுக்கோ டிகிரி வாங்குறதுக்கோ ஹெல்ப் பண்ண முடியும். இல்ல சார், பண்ணாங்கன்னா விட்டுருங்க சார். நீங்க எல்லாம் எவ்வளவு காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு ஃபேன் ஒரு லைட்டுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. விடுங்க. முடியாது. சரி விடுங்க சார். என்ன பண்ண போறீங்க? கிளாஸ்ல எத்தனை பேர் ஸ்ட்ரென்த் எவ்வளவு? 35 பேர் இருக்கும். 35 பேர். 35 பேர் தலைக்கு 1000 ரூபாய் மேனிக்க ஒரு 35,000 ரூபாய் கட்டிட்டு 35,000 என்ஓசி வாங்கிக்கங்க. ஒரு ஃபேன் 1600 ரூபாய் வரும். குப்பை தொட்டில 200 ரூபாய் வரும். என்ன எல்லாருக்கும் 1000 ரூபாய் கட்டினா என்ன சார்? தம்பி 1000 ஃபேன் 35 ஃபேன் வாங்கி தருவாங்க. சும்மா உடைச்சிட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஒரு இது எவன் உடைச்சானா அவன்கிட்ட காசை வாங்கி அனுப்பி விட்டுருக்கலாம். பக்கத்திலே பெயிண்ட வச்சு எழுதி நாங்க தான் பண்ணோம்னு அந்த காமிச்சிங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் அந்த 35,000. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கலாம் அந்த மாசு மெஸ் என்ன சொல்லுவீங்க சேர்ந்து பண்றோம்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஃபீஸ் கட்டுங்க. இல்லைன்னா மேல கேளுங்க, உடைச்சவங்க கேளுங்க. சார் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு விடலாம். அறிவு இருக்கா உங்களுக்கு? எல்லாம் ஏதோ நடந்துருச்சு.
நடந்துருச்சு. அது வந்து எல்லாரும் சேர்ந்து ஏத்துக்கிட்டு கட்டிடுவோம். போங்க சார். நீங்க போங்க சார், கட்டிட்டு போங்க சார். 35,000 ரூபாய் கட்டலைன்னா ஒருத்தனும் வேலைக்கு போக முடியாது. வீட்டுல உட்காந்துக்கிட்டு அப்படியே திரிய வேண்டியதுதான். வாங்கி கொடுத்துறேன், நான் வாங்கி கொடுத்துறேன். போயிட்டானா மாப்பிள? அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக் பண்றன்னு போய் நடு ரோட்ல நின்று பஸ்ஸ மறைக்கிறான். மீறினா கல்ல விட்டு அடிச்சு பஸ் கண்ணாடியை உடைக்கிறான். கண்ணாடியை உடைச்சிட்டு ₹1,00,000 ஃபைனை கட்டுறான். அப்படியே ஜெயிலுக்கு போறோம் நம்ம. நான் நல்லா இருந்தது உனக்கு பிடிக்கல, நான் தான் சொன்னேனே வேணாண்டா, பண்ணிட்டேன் 2 ஆசைக்கு பண்ணிட்டேன் போயிடலாம்டா. என்ன கேட்காம 35,000 1000 எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறான், நம்மளே பாக்குறாங்கடா. தெரியுமா மாப்ள? சொல்லியா? அவ்வளவுதான். காலேஜ்ல நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது, எவ்வளோ என்ஜாய்மெண்ட், எவ்வளோ ஃபன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம திருப்பி எல்லாம் தேயத்தை கடந்துட்டோம். விடியா ஃபீல் பண்ணாது. சரி மாப்பிள்ள, பாத்துக்கிறோம்டா. கடைசி சிரிப்பு தான். எல்லாம் பார்த்து நம்ம எப்படா சிரிக்க போறோம்? அவ்வளவுதான். இல்ல என்ன முடிஞ்சு, காலேஜே முடிஞ்சுடா. எவ்வளவு ஃபன்னு, எவ்வளவு ஜாலியா இருந்தோம்டா காலேஜ்ல. முடிஞ்சிருச்சு. ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருப்பி நம்ம பார்க்க முடியாது. திருப்பி நம்ம பிறந்து வர போறோம். போ அழுதுட்டான் மாப்பிள்ள. எது மாப்பிள்ளையா? நீ எப்பவும் கரெக்டா கோபி அப்படின்னு தானடா கூப்பிடுவ. திடீர்னு மாப்பிள்ளைங்கிற? அவ்வளவுதான் முடிஞ்சு. காலேஜ் லைஃப் ஓவர். எவ்வளவு ஜாலியா ஃபன்னா அப்படியே இருந்தோம்டா காலேஜ். அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ்னா 4 வருஷம் தான்டா பண்ணுவாங்க. இப்போ காலேஜ் இருக்கும். என்ன வீங்க கூட வாழ்க்கை ஃபுல்லா படிக்கலான்னு இருந்தியா, இல்ல இங்கே வாழ்க்கை நடத்தலான்னு இருந்தியா, இல்ல வேற மாதிரி எதுவும் யோசிச்சு வச்சிருந்தியா? தெரிஞ்சுதானே வந்த 4 வருஷம் முடிச்சுட்டு போகணும் தெரியுமில. அப்புறம் என்ன ஃபீலிங் ரொம்ப ஓவரா இல்லடா? உங்களால திருப்பி பார்க்க முடியல. பார்த்து என்ன கொடுக்க போறேன் நீங்க? நானே வச்ச அரியர் எவ்வளவு நாள்ல முடிக்க போறோம்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கேன். இன்னும் எத்தனை அரியர் இருக்கீங்க வந்து உட்கார்ந்து எல்லா மூஞ்சியும் பார்க்கறதுல நான் போறேன். ஏடா மூதேவி, நாளையில இருந்து நீ வீட்டுல உட்கார போறடா, வேலைக்கு போ, எப்ப போன்னு கேட்பாங்க. அதை நினைச்சு ஒரு பயம் இல்ல. இவங்க எல்லாம் விட்டு பிரிகிறேன்னு ஒரு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கா. சரி விடு, உனக்கு ஃபீலிங் வந்தா வரல மாப்ள. இது உனக்கு ஜாலியா இருக்காடா? இவங்களுக்கு சோகமா இருக்குது, ஒரு ஜாலியா இருக்குங்க இத பத்தி நினைக்கிறது. இங்க பாரு, காலேஜ் 4 வருஷம் தான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா மொத்த பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்க. என்ன தினமும் பார்க்கலாம் ஒவ்வொருத்தனையும். பிச்சு பண்ண அவனை தேவலாம் பச்சிருக்க. நீ தான்டா ஓவரா ஃபீல் பண்ணிக்கிருக்க. கோயிலுக்குள்ள தெய்வம் இருக்கு, தேடி வந்த தெய்வம் வீட்டுக்கு வீடு, உசிரெல்லாம் பெருதா வளவோல. ஆமா, இவர் பெரிய கேப்டன் விஜயகாந்த். அவர் கை காசை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருக்காரு. நாய் ஃபேர்வெல் டேன்னு ஒவ்வொரு ஆள்கிட்டயா போய் கையில காசை கவ்வி வாங்கிட்டு வந்து இவனே என்னமோ காசு கொடுக்குற மாதிரி ரீல்ஸ் போடுறானே. என்ன உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? பிரியாணி இல்ல சாப்பாடுங்க. ஏய், பிரியாணின்னு சொல்லி 200 ரூபாய் ஆளுக்கு வாங்கினியே, கிளாஸ்ல 35 பேர் காசு கட்டி இருக்கோம். எங்கடா? அதான் எங்க போச்சு? டிராவிடே என்னாச்சு மாப்ள? என்ன சாப்பாடு கம்மியா இருக்குங்கறாங்க. எப்படி சாப்பாடு இப்படி கம்மியா இருக்கு? கரெக்ட்டா வாங்கணுமே. ஸ்டாஃப் ஒருவேளை ஏதோ வந்து அதெல்லாம் தனியா அவங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. இல்ல சீனியர் எது 1க்கு 2 அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. வேற டிபார்ட்மென்ட்ல கடற்கரை ஏமாத்திட்டு இது அந்த மாதிரிலாம் இதுல நான் விசாரிச்ச வரைக்கும் கொடுத்ததுல வந்து பக்கத்து டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு ஒரு நாதாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி கூட ஒரு பொட்டலம் சேர்த்து கொடுத்திருக்கான். டேய் என்னடா ஏன்டா அப்படி பண்றீங்க? இதாண்டா அப்படி பிடிக்காத கெட்ட பழக்கம். ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுல ஒரு ஊழல் பண்ண வேண்டியது. அசிங்கமா இருக்குன்னு நீ தான்டா. அவனுக்கு தான் மொத்தத்தை இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டானுங்களே, மச்சாங்கிட்ட இருந்து பிரியாணி வாங்கலன்னு சொல்லி திங்கிறதே போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ எனக்கு தெரியாது. நான் காசு கொடுத்திருக்கேன் பிரியாணி திங்கணும்னு. பிரியாணி வரணும், இல்ல உன் காலை வெட்டி அதுல பிரியாணி பண்ணி சாப்பிட்டுருவேன். சரி விடு. சரி பிரியாணி வாங்கிடுறோம். அது வரைக்கும் இங்க இருக்கு. சரி போ. ஏய் இங்க வா. என்னது இது? ரெஃப்ரெஷ்மென்ட். என்னது ரெஃப்ரெஷ்மென்ட்க்கு? என்ன இது தின்னா அப்ப நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிடுமா? ஆமா, கொஞ்சம் பேர்லாம் உனக்கு எவன்டா சொல்லி கொடுக்கிறது? இப்படிதானே சொல்லி பழகி. ஸ்நாக்ஸ்னு சொல்லுங்கடா. ஈவினிங் ஸ்நாக்ஸ். ரெஃப்ரெஷ்மென்ட்டா? சரி, ஜூஸ், சமோசா, மிச்சர், பப்ஸ் வாங்கி தரேன். என்ன பப்ஸ் வாங்குறவங்க காசு. சிக்கன் பப்ஸ்னா இல்ல, அது கடை இல்லன்டாய். செய்ய முடியாது பாப்பா. சம்சா வாங்கிட்டு வந்திருக்க. அதான் 10 ரூபாய்க்கு 3 கொடுத்தாங்க. மினி சமோசாவா? ஆமா மாப்ள. டிஜே வந்துட்டாரு. டிஜே வந்துட்டாரா? வாங்க போ, வாங்க அங்க வாங்க. ஏய், டிஜே எல்லாம் நம்ம பிளான்ல இல்ல, காசே கட்டல. எப்பறா கூட்டி வந்தா? என் ஃப்ரெண்டுங்கறனால நான் குறைஞ்ச வருமானத்துல வந்து லேப்டாப் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் தேவையில்லாதது. அதுக்கு ஒழுங்கா சம்சா ஒழுங்கா வாங்கிருக்கான். வா. ஐயோ ஊழல் பண்ணிட்டாங்க. ஃபேர்வெல் இன்னைக்கு உருட்ட மாதிரி தான். பாட்டாவது ஒழுங்கா போடுவானா, இல்ல அதுவும் உன்னே மாதிரி தான் போடுவானா? நண்பா என்ன மறந்துட்டியா, தோலா என்ன மறந்துட்டியா, மச்சா என்ன மறந்துட்டியா, மாமு என்ன மறந்துட்டியா. ஐயோ டேய், என்னடா பாட்டு இதெல்லாம்?